இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா இந்த காலத்துல தாக்குதலோட வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த வகையில ரஷ்யா களத்துல இருக்கக்கூடிய டவுன்ஸ் அடுத்த பாசிபிளி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய டவுன்ஸ் எல்லாத்தையும் குறி வச்சு வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதுவா ட்ரோன்களை பயன்படுத்தி அதிகளவுல தாக்கிட்டு இருக்காங்க. இதுல ஸ்லோவியான்ஸ்க் இந்த கிரமட்டாஸ்க் வேணும்னா ஸ்லோவியான்ஸ்க் கிரமட்டாஸ்க் இதெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய மாபெரும் டவுன்ஸ். ஸோ எல்லாம் ட்வின் டவுன்ஸ் அப்படிங்கிற நம்ம மேப்ல பார்க்கும்போது சொல்லிட்டு இருப்போம். ஸோ எல்லாம் இம்பார்ட்டன்டான ஒரு பகுதிகள். ஸோ இந்த டொனஸ்கை லிபரேட் பண்ணணும்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அப்பதான் விடுதலை வாங்கி தர முடியும். இந்த டொனஸ்க் லுகான்ஸ்க் இது போல நாடுகள் அதுக்கப்புறமா அது பண்ணா ரஷ்யாவோட இணைதான் என்ன ஏதுங்கலாம் அது ஃபியூச்சர். பட் ஆனா அவங்களுக்கு விடுதலை வேணுங்கிறத இந்த பிரச்சனையோட ஆரம்பமே. ஸோ அதோட முடிவை நோக்கி இந்த பிரச்சனைகள் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல இந்த ஸ்லோவியான்ஸ்கோட சிட்டி சென்டர்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்கிட்டாங்க. இதனால மிக பெரும் அளவுல சிவிலியன்ஸ் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அங்க வந்த மற்ற நாடுகளோட நபர்களும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு இருந்து குற்றச்சாட்டுகள் வந்தா ரஷ்ய தரப்புல இருந்து அதெல்லாம் மேற்குலக நாடுகளோட மெர்சனரிஸ்ங்க ராணுவத்துல இதுக்காக வந்திருந்தாங்க. இது போல ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. சிவிலியன்ஸுக்கு அடையமா பயன்படுத்துறாங்க நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்க அவங்க இருக்கிறாங்கன்றதுனாலதான் அடிச்சோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இருதரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்த ஃப்ரண்ட் லைன் டவுன் மாபெரும் அளவுல ஹைட்டானதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா கிரமட்டாஸ்க். இந்த ஸ்லோவியான்ஸ் கிரமட்டாஸ்க் இந்த பகுதி எல்லாம் பக்கத்துல இருக்குல்ல அதுக்கு கீழே பண்ணா கொஸ்டாண்டினிவ்கா. ஸோ இது எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய டொனஸ்க்ல இருக்கக்கூடிய மாபெரும் சிட்டிஸ். ஸோ இல்ல அடுத்து பண்ணா கிரமட்டாஸ்க். இந்த கிரமட்டாஸ்க்ல 8 தடவை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஒரே நாள்ல ரஷ்யா. அதுவும் உயர் மாடி கட்டிடங்கள்லாம் கம்ப்ளீட்டா நொறுக்கி இருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. வீடியோ பதிவுகள் இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ களத்தை குறி வச்சு ரஷ்ய தரப்பு பெருமளவு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ உக்ரைன் லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் அட்டாக் ரஷ்யாக்குள்ள பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி ரேடியோ பிளான்ட்னு பல இடங்கள்ல மிக பெரும் அளவுல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 112 ட்ரோன்கள் கிட்ட டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா ஆயில் ரிஃபைனரிஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். உக்ரைனோட சக்சஸ் ரேட் வேணும் அப்படின்னா ஆயில் ரிஃபைனரிஸ் தான் அடிக்க முடியும். ஏன்னா மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ்ல இந்தந்த பகுதிகளில் இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு எங்க தாக்க இழப்புகள் ஏற்படுன்ற விஷயங்கள் உக்ரைனுக்கு தெரியாது. உக்ரைன் தரப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம்னா ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இது போல ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரஷ்யாக்குள்ள இருக்கிறது இப்ப திரும்பவும் கை வச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி இது போல ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சதுக்கு தான் சீஸ்ஃபயரை போட்டு உக்ரைனுக்குள்ள பண்ண எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற போல ஒப்பந்தங்கள் இருந்தது. இப்ப ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவை வெறிகுண்டு அடிச்சதுனால இப்போ திரும்பவும் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸா உக்ரைன் தரப்பு இருந்து அடிச்சுக்கிறாங்க. இது மேட்டர்ல அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் உக்ரைன்ல தங்கு தடை இல்லாம எந்த இலக்க வேணாலும் ரஷ்ய தரப்பு இருந்து அடிக்கலாம், நியாயப்படுத்திக்கலாம். எங்களோட எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சாங்க, சீஸ்ஃபயர் டீல மீறிட்டாங்க, அதனால நாங்க அடிக்க போறோம் அப்படிங்கிறது போல திருப்பி ரிட்டாலியேட் பண்ணா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி திரும்ப உக்ரைன்ல பார்த்தீங்கன்னா 0 நோக்கி போயிடும். இது மிக பெரும் அளவுல இழப்புகளை உக்ரைனுக்கு ஏற்படுத்தும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர போறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல. அதுவும் வின்டர் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா திரும்ப ரஷ்யா எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடிக்கிறாங்கன்னா திரும்ப எப்படி அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்லை இப்பவே சீக்கிரமா இந்த வின்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அடி வச்சு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த பிரியான்ஸ்க் பையன்லாம் எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வேலை செய்யுது அப்படிங்கிறத ரஷ்ய தரப்பு இந்த வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. இந்த பிரியான்ஸ்க் பையன்ல உக்ரைனோட ட்ரோன்கள் வரும்போது நேரா எந்த பிரச்சனைகளுமே இல்லாம காட்டு பகுதிகள் அப்படி இல்லைன்னா இது போல தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன்களை ரீடைரக்ட் பண்ணி அந்த இடத்துல பண்ண விழ வச்சிடறாங்க ரஷ்ய தரப்பு. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அற்புதமா வேலை செய்யுது அப்படிங்கிற சில தரப்புன்னு சொன்னாலும் இழப்புகள் இருக்கு. ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ராஸ்டவ் பகுதியில் பாத்தீங்கன்னா 2 வீலர்ல ஒரு நபர் போயிட்டு இருக்கும்போது டெலிவரி பேக்ல இருந்து வெடிச்சிருக்கு. இது போல தீவிரவாத தாக்குதலும் பெருமளவு எஃப்எஸ்பி தரப்புல இருந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் இது போல அசம்பாவிதங்கள் செய்யறதுக்கு தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கிறாங்க ரஷ்யாவுக்குள்ள அப்படிங்கிற மாற்று கருத்துல எப்படி இது போல அசம்பாவிதங்கள் இருந்து தப்பிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப அது மட்டும் இல்லாம ரஷ்யா களத்துல பெருமளவுல தாக்குதலோட விகிதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப அதே போல முன்னேற்றம் எந்த அளவுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. ஜூலை மாசத்துல மட்டுமே ரஷ்ய தரப்பு 634 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் உக்ரைன் கிட்ட இருந்தே வந்துகிட்டு இருக்கு.
இது ஜூன் மாசத்த கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கு. அதாவது ஜூன் மாசத்துல 588 ஸ்கொயர் கிலோமீட்டர், மே மாசத்துல 507 ஸ்கொயர் கிலோமீட்டர், ஏப்ரல்ல 379 ஸ்கொயர் கிலோமீட்டர், மார்ச்ல 240 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரஷ்யாவோட ஒரு அஃபென்சிவ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. இப்ப இதுல இப்போ கான்சென்ட்ரேஷன் அதிக அளவுல இருக்கிறது பக்ரோஸ்க் பகுதி. பக்ரோஸ்கோட ட்ரோன் வியூ வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. நார்மலா ரஷ்யன்ஸ் உள்ள என்ட்ராய் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ பதிவு செயலோட இருக்கும். ரஷ்யன்ஸ் எப்படி ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டா நகர்ந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் தான். இவங்க மேல தாக்குதல் நடக்கல, எதுவுமே நடக்கல. ஈஸியா இவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா நடந்து போயிட்டு இருக்காங்களே. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பகல் நேரத்துல சும்மா அப்படியே நடந்து போறாங்க ரஷ்யன்ஸ் அப்படின்னா என்ன ஆளுங்களே இல்லையா பக்ரோஸ்குள்ள அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது எப்படியோ சில இடங்கள்ல பின்வாங்கி போயிட்டாங்க. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில அவங்க ஃப்ரீயா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற இருக்கு. ஆனா இந்த ட்ரோன் வியூ வீடியோ அப்படிங்கிறது உக்ரைன் தரப்பிலிருந்து பகிரப்பட்டிருக்கு. ரஷ்யன்ஸ் இந்த மாதிரி பில்டிங்ஸ்குள்ள போயிட்டு இருக்காங்க, தாக்குதல் பண்றாங்க, போர் குற்றங்கள் பண்றாங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது அந்த டைம்ல எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு தான் அது. இதுல இந்த பக்ரோஸ்க் பையில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வீடியோ வருது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரஷ்யன்ஸ் உள்ள வரும்போது இது போல இருக்கு, இப்ப இது போல சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பெருமளவுல சேதங்கள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்களோட நினைவுல தான் இருக்கும் அப்படிங்கிறதால ரஷ்யா கிட்ட தாரவாத்து விட்டுட்டு பின்னாடி வாங்கி பின்வாங்கி போயிடுவாங்க. இது வாடிக்கையா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இப்போ பக்ரோஸ்கோட ட்ரோன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு ஸ்டெப் பின்னாடி உக்ரைனோட வீரர்கள் கால் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி பிஆர் ஸ்டண்ட், அதுக்கு வேணா இப்போ ரஷ்யாவோட ஆயில் கிணறுகள் அடிச்சிருக்கலாம், இல்லை என்ன மாதிரி செஞ்சு இதை வந்து வேற பக்கமா தஸ் திருப்புற என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப இது மட்டும் இல்ல, லார்ஜ் ஸ்கேல் எஸ்கலேஷன் நடக்குது அப்படின்னா ரஷ்யா கருங்கடல் இது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். இப்ப அந்த கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இந்த சிபிஏபி ட்ரோன்கள் இனிஷியல்ல இந்த பைடன் அவர்களோட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்க்கப்பல்கள் மேல வந்து ரஷ்யாவோட போர்க்கப்பல் மேல தாக்குதல் பண்ண இந்த சிபிஏபி ட்ரோன்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுல அதிக அளவுல வந்துட்டு இருந்து பிஆர் ஸ்டண்ட்லாம் அந்த மாதிரி தஸ் திருப்பறதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருந்து. ஆனா இப்ப ரஷ்யாவும் அதே போல ட்ரோன்கள் சி பேஸ்டு ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தப்பத்தையும் உருவாக்கி இருக்காங்க, அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இது எல்லாத்துக்கு மேல ஜாலா Z16 இருக்கு இல்லையா, ரிகானிசன் ட்ரோன்கள். ஸோ அதை பயன்படுத்தி இது போல ட்ரோன்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரோன்களை எப்படி ட்ராக் பண்ணி போய் எக்ஸாக்டா இந்த பகுதியில் அடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த ஏஐக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடக்கக்கூடிய பால்டிக் சி எக்ஸசைஸ்ல கூட இது போல விஷயங்கள் வந்து பண்ண டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ ரஷ்யாவும் இந்த சி ட்ரோன்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. கடலா இருந்தாலும் சரி, கிரவுண்டா இருந்தாலும் சரி, ஏரா இருந்தாலும் சரி, வான்பரப்பா இருந்தாலும் சரி, ஆட்சி பண்ணக்கூடியது ட்ரோன் தான். ட்ரோனுங்கிறது தான் சூப்பர் மெர்சி. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கோல்டன் டோமியை உருவாக்குறதுக்கான வேலைகள் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, இது போல போர் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஓகே. இதுக்கு மிக பெருமளவுல உதவியா இருக்கிறது ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய நட்பு நாடுகள். அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கக்கூடிய விஷயங்கள் ரஷ்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது மேற்கு நாடுகளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுனால ஒருவேளை இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டா ரஷ்யா என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ மேற்கு மீடியாக்கள் மற்ற அனலிஸ்டா இருப்பாங்களே, ஸோ அவங்க தரப்பு இருந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இது நடக்குதுன்னா சிபிசி பைப்லைன் ஒன்று இருக்கு தெரியுதா? ஸோ இது வழியா தான் அமெரிக்காவும் அமெரிக்காவோட நட்பு நாடுகள் செவரான், எக்ஸான், செல் இது போல நிறுவனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு இந்த கசகஸ்தான், இந்த ரஷ்யா இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா ஸ்டாப் பண்ணாங்க, அந்த சிபிசி பைப்லைனை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா 1 மில்லியன் பேரல் இந்த கசகஸ்தான்ல இருந்து போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகள் அமெரிக்காக்கு போல கட் ஆயிடும். ஸோ அப்படி கட் ஆகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு செக்கா மாறிடும். இது மிக பெரும் அளவுல இந்த ஆயுத தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஸோ இது எப்படி அமெரிக்க தரப்புலேருந்து கடந்து வர போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கே தெரியுது இது போல செஞ்சா ஒரு மெஷர் அவங்க தரப்புலேருந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது போல. ஸோ பார்ப்போம். திரும்பவும் பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்புலேருந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரஷ்யா தரப்புலேருந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ரஷ்யா அவங்களோட ஆளுமை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, லிபரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக இருக்காங்க. இப்படி இருக்கும் சமயத்துல முடியாது 10 நாள் 50 நாள் சொல்ல வச்சு கேளு அப்படின்னா எப்படி எந்த நாளாவது கேட்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ரஷ்யா தொடர்ந்து இந்த அஃபென்சிவ் ஆபரேஷன்ல எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 மாசமா தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிராஜுவலா பார்த்துருப்போம். 4 மாசமா முன்னேறிக்கிறத பார்த்துருப்போம். இப்ப இப்படி இருக்கும் சமயத்துல மேற்குலக நாடுகள் பெருமளவில் அழுத்தங்கள், ஒருவேளை மேற்குலக நாடுகளே டைரக்டா வருவாங்களா? அது மட்டும் இல்லாம சப்மரைன்கள், நியூக்ளியர் சப்மரைன்கள்லாம் அமெரிக்க தரப்பு டிப்ளாய் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரஷ்யாவும் ஒரு சப்மரைன் வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் ஃப்ளீட்ல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நியூக்ளியர் சப்மரைன் தான். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியா இருக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏன்னா 2 சப்மரைன் வந்திருக்கு அமெரிக்காது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்மரைன் தான் வந்திருக்கு. அது அவ்வளவுதானா அப்படிங்கிறத யோசிக்க தோணுது இல்லையா? இதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், லுகஷெங்கோ அவர்கள் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்துருக்கிறோம் இல்லையா? பல விஷயங்கள் ஒன்னொன்னா வரதுனால ஒரே பதிவுல ஃபுல்லா பார்க்க முடியல. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம ஹைலைட் பண்றோம். மிக முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல என்னன்னா ஒரிஷ்னிக்கோட சீரியல் ப்ரொடக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சீரியல் ப்ரொடக்ஷனுக்கே போயிடுச்சுங்க ஒரிஷ்னிக் மிசைல் அப்படிங்கிறது போல. ஸோ இதனால என்ன அப்படின்னா இது போல மிசைல்கள் அமெரிக்காவோட டெரிட்டரியை அட்டாக் பண்ணும். அதாவது அவங்க வண்டியை கட்டிட்டு வரணும். ஆனா ரஷ்யா உட்கார்ந்த இடத்துல இருந்தே அடிப்போம்பா அப்படிங்கிறத மிரட்டல் விடுறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ அவ்வளவுதான். இதுக்கு மேல பேச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு சில வார்த்தைகளே மிரட்டல்களா மாறிடும் மற்ற நாடுகளுக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் ஏற்படுறதே இந்த ஒரிஷனிக் மிசைல்னால தான். இனிஷியலா அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஒரிஷனிக் மிசைல் எடுத்து ஒன்று போட்டு காமிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் கப்பு சிப்புன்னு இருக்காங்க, பேச்சுவார்த்தையே காணும், அதை பத்தி மறந்துட்டாங்க. ஸோ ஒருவேளை யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் ஒருங்கிணைஞ்சு இது போல ரஷ்யாக்கு எகென்ஸ்டா வராங்க அப்படின்னா ஒத்துமைங்கிறது வேணும். அது சுத்தமா இல்லை. யூரோப்பியன் யூனியன்ல ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு பார்த்தாங்கன்னா அது எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது. இதனால எலான் மஸ்க் அவர்களே பெசாட்ல நீங்களே யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எல்லாம் டிசால்வ் ஆயிருங்கப்பா. ஏன்னா இந்த அகதிகளுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. அயர்லாந்து ஒரு மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க. சாங்ஷன் போடுறதா யோசிக்கிறீங்க. அதுக்கு மற்ற நாடுகள்ல ஒரு மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த அயர்லாந்துல இருந்து மற்ற நாடுகள் எல்லாத்துக்கிட்டையுமே டிஸ்பியூட்ஸ் இருக்கு உங்களுக்குள்ளேயே. இது போல வேறுபாடுகள் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கறனால பேசாட்ல ஈவோ டிசால்வ் பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்கப்பா அப்படிங்கிறவங்கள இவங்க தரப்பு நியாயமான எலான் மஸ்க் அவர்கள் தரப்பு கோரிக்கை வந்திருக்கு. அது நடக்கும் பட்சத்துல யூரோப்பியன் யூனியன் மிக பெருமள சிக்கல்கள் சந்திப்பாங்க அப்படிங்கிற மாற்றுறதுல எக்கனாமிக் ரீதியா. ஸோ அதே போலதான் ஆயில நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதனாலேயே எக்கனாமிக் ரீதியா நம்மளும் பிரச்சனைக்குள்ளாகும். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டை சேர்ந்த இந்த ஆயில் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா? இந்தியன் ஆயிலா இருக்கட்டும், பாரத் பெட்ரோலியமா இருக்கட்டும், இந்துஸ்தான் பெட்ரோலியமா இருக்கட்டும். ஸோ இவங்களாம் தொடர்ந்து ரஷ்யா கூட ஆயில் வாங்குறதுக்கான டீல் ஒப்பந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் மேற்கு மீடியாக்கள் தரப்பிலிருந்து வருது. இதுக்கு இந்திய தரப்பிலிருந்து நியாயமான கேள்விகள் கேட்கணுமா இல்லையா? எப்பவுமே மேற்கு அமெரிக்கா அப்படின்னால தேவ தூதர்கள் நியாயமான விஷயங்கள் பேசுவாங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ அதே போல நம்ம திருப்பி கேட்டிருக்கோம் நியாயமா. அது யூரோப்பியன் யூனியன் தான் ரஷ்யாவோட எல்என்ஜி டாப் பையர் 51% வாங்கியிருக்கிறீங்க. இது பைடன் அவர்களோட காலகட்டத்திலிருந்து இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சீனா 21% வாங்குது. ஜப்பான் 18% வாங்குது. சாங்ஷன் போடுறாங்க, அது போடுறாங்க, அமெரிக்கால இருந்து மிசைல் வாங்குறாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலும் கேஸுங்கிறது 18% ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஜப்பான். இது எல்லாத்துக்கு மேல பைப்லைன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் 37% வாங்குறாங்க. துருக்கி 27% வச்சு வாங்குறாங்க. இப்போ இது எல்லாம் தான் நம்ம திரும்பி திரும்பி கேள்விகளா கேட்கிறோம். உங்க நாட்டுக்கு ஒன்று தேவைங்கிறதுனால உங்களோட நட்பு நாடுகளா செய்யறாங்களா? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க இல்லையா? இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கல உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா வேணா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஈரானோட ஆயில் வாங்காத, வெனிசுலாவோட ஆயில் வாங்காத, ரஷ்யாவோட ஆயில் வாங்கினா எங்க தான் நம்ம போய் வாங்குறது? இப்ப இதுக்குன்னு ஒரு பிரைஸ் கேப் இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினா ஒரு பிரைஸ் கேப் $60 வச்சுக்கிறீங்க. இப்ப அதையும் கம்மி பண்ணி $47.6 அப்படிங்கிறதோட உங்க தரப்பு வந்திருக்கு. அதை செப்டம்பர் மாசத்துல இருந்து அமல்படுத்த போறீங்க நீங்களே. இப்ப அது போல விஷயங்களுக்கெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு தானே போறோம். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற நியாயமான கேள்விகள் கேட்டிருக்கோம். இதுக்கு எப்படி அமெரிக்காவும் அமெரிக்காவோட சகாக்களும் அக்செப்ட் பண்ணிட்டு ஜீர்ணிச்சுக்கிட்டு பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அப்படியே ஆப்பிரிக்கா சைடு வந்துட்டோம்னா எத்தியோப்பியா, எரித்ரியா, ஜிபூட்டி, சொமாலிலாண்டு, பண்ட்லாண்டு. ஸோ இது அதெல்லாமே அந்த சொமாலிலாண்டு, சொமாலியா, பண்ட்லாண்டு இதெல்லாமே ஒரே நாடு தான். இதுல என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இப்ப பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கு. அதுக்கான காரணம் எத்தியோப்பியா அதிகப்படியான ராணுவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஆர்ட்லரி ஷெல்கள், டேங்கர்கள் எல்லாத்தையும் மொபைலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திக்ரே அப்படின்ற ஒரு ரீஜன்ல. ஏன்னா அந்த இடத்துல எத்தியோப்பியாவுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் அங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா
ஒரு மிலிட்டரி கான்ஃப்ளிக்ட் இங்க திரும்பவும் எத்தியோப்பியாக்கு ஆரம்பிக்க போகுதா? ஒருவேளை அது நடக்குதுன்னா, திரும்பவும் ட்ரம்ப் அவர்களுக்கு இங்கிருந்து யாராவது ஒருத்தவங்க நாமினேட் பண்ணுவாங்களா பீஸ் பிரைஸுக்கு? இதுவும் ஒரு சில நாட்கள்ல முடியுமா? இல்ல இது எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோக்கு போனா தொடர்ந்து இந்த ஆப்பிரிக்கா கார்ப்ஸும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஜேஎன்ஐஎம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அமைப்புக்கு எகெயின்ஸ்டா அடிக்கிறாங்க. அந்த துரங்க ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைப்ஸ்க்கு எகெயின்ஸ்டா அடிக்கிறாங்க. இப்ப அவங்க திரும்பவும் இந்த ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் இருப்பாங்க இல்லையா? மாலியோட ட்ரூப்ஸ். ஸோ அவங்க மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மிக பெரும் இழப்புகளை சந்திச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் அவங்க தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம நாட்டிலேயே நடந்திருக்கு. தீவிரவாதி குலேகம் பகுதியில ஒரு தீவிரவாதியை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்க தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பாகிஸ்தான்ல தினந்தோறும் தீவிரவாத தாக்குதல் தான். அதுல இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 91வது விங் கேம்ப் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்திருக்கு. பங்கூர் அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இதனால சில நபர்கள் இறந்திருக்காங்க. என்னைக்குமே பாகிஸ்தான் உண்மையை சொல்ல மாட்டாங்க. இப்போ சில நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. டைம் போக போக அது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா பரம ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இது பெருமளவில் நடக்குது அப்படிங்கும்போது குளோபல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த டோர் ஸ்டெப்குள்ள என்டர் ஆயிடுச்சா இந்த உலகம் அப்படிங்கிற போல அச்சங்கள் வருது. ஸோ என்ன நடக்க போது? தலைவர்கள்லாம் உட்காந்து பேசி அமைதியா இந்த பிரச்சனையை முடிச்சுக்குவாங்களா? இல்ல மிக பெருமளவில் பிரச்சனைகள் வெடிக்குமா? என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்க. ஸ்டே சேஃப். பாய்.